மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டினார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து தெளிவாய் கண்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளிலே பேசும்படி ஆண்டவர் 2 நாளுக்கு முன்னதாகவே இந்த வார்த்தையை கொடுத்தார். உன் கண்கள் காணும். ஆண்டவர் இங்கே ஏறிட்டு பார்க்க வைக்கிறார், கவனித்து பார்க்க வைக்கிறார், உற்று பார்க்க வைக்கிறார். நான் ஏறிட்டு பார்க்க கூடாதபடிக்கு என் கண்களில் இருந்த அடைப்பை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் நீக்குகிறார். ஆண்டவர் கேட்கிற, எதையாவது காண்கிறாயா? ஆமென். இப்படி ஒரு கேள்வியை ஆண்டவர் வைக்கிறான்னு வைங்கள. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி எதையாவது கண்டாயா, எதையாவது அப்படின்னா நம்ம சொல்றது நமக்கும் விளங்காது. நான் நடக்கிற மனுஷரை மரங்களை போல பார்க்கிறேன். இல்ல இப்படி இல்லை, அப்படியா ஏதாவது ஒண்ணு தெரியுது இல்ல, அப்படி போ, அப்படி விடல. ஆண்டவர் பார்க்க வேண்டியதை பார்க்க வைக்கிற ஆண்டவர். அவர்தான் என் வாழ்க்கையில என் கண்கள் காணும்படி ஒரு தெளிவை உண்டு பண்ணுகிறார். நாம் பார்க்க வேண்டியவைகளை நம் கண்கள் தெளிவாய் காணும்படி செய்கிறவர். ஆண்டவர் பார்க்க வைக்கும் போது, கண்களை ஏறெடுத்து நம்மை காண வைக்கும் போது என்ன உண்டாகும் என்று ஏசாயா 66:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து. When you see this, your heart shall rejoice. நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து, உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர் இடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது கர்த்தருடைய கரத்தின் கிரியை. இது அப்போ சில காரியத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆரோக்கியம் வருது, சில காரியத்தை பார்க்கும்போது இருக்கிற ஆரோக்கியம் போகிறது. நீங்கள் அதை காணும் போது, சிலர் பாருங்க ரொம்ப படுக்கையிலே இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு எழும்பிடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க வெளியூர்ல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, படுக்கையிலே இருப்பாங்க, எழுப்பி ஒண்ணுமே செய்ய முடியாது. நேரம் வந்ததும் எங்க இருந்து அந்த உற்சாகம் வருதுன்னு தெரியாது. நீங்கள் அதை காணும் போது அப்ப ஆண்டவருக்கு தெரியுது, இவன் எதை பார்த்தா ஆரோக்கியம் அடைவான், இவன் எதை பார்த்தா இவனுடைய மனக்காயம் மாறும், இவன் எதை பார்த்தா இவன் திரும்பி பசும்புல்லை போல செழிப்பான். கர்த்தருக்கு தெரியும். அவர் தெரிந்து அவர் தம்முடைய கரத்தை நீட்டி நாம் காண வேண்டியதை நம் கண்கள் ஏறிட்டு பார்க்கும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள், பிள்ளைகளுடைய காரியத்தில் காண வேண்டியவைகள் தூரத்தில் இருக்கிறாங்க. கையற்ற தூரத்தில் இல்லை, கையற்ற தூரத்தில் இல்லைன்னா எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்ப ஆண்டவர் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஆண்டவரால் இதெல்லாம் செய்ய முடியும். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், எதையாவது காண்கிறாயா?
இந்த 22வது நாளிலே இந்த செய்தியை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை நோக்கி இந்த வார்த்தை வருகிறது. எதையாவது காண்கிறாயா? காண்கிறேன்னா காண்கிறேன்னு சொல்லு, காணலைன்னா காணலைன்னு சொல்லு. அவன் தனக்கு எப்படி தெரியுதோ அப்படி சொன்னா, எப்படி தெரியுதோ அப்படி சொன்னவனை எப்படி தெரிய வைக்கணுமோ அப்படி தெரிய வைத்தார். அவன் கண்கள் ஏறிட்டு தெளிவாய் பார்க்கும்படிக்கு இந்த நாளிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்கள் தெளிவாய் காண வேண்டியதை காணும்படி கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவர் நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்ததே அதற்குதான். எசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். எசேக்கியேல் 40வது அதிகாரம் 1 முதல். ஏற்கனவே ஒரு விசை இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் நம் மத்தியிலே பேசி இருந்தாலும் இன்று இது தேவைப்படுகிறதுனால இந்த வசனத்தை சொல்லுகிறேன். 1 முதல் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும். அவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. அவர் என்னை நகரத்துக்கு கொண்டு போகிறார். அந்த நகரம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்றால் அது அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆயிற்று. அப்ப அந்த நகரம் எப்படிதான் இருக்கு? அழிக்கப்பட்டு 14 வருஷமா எப்படிதான் இருக்கு? பாழாய்தான் இருக்கு. ஆண்டவருடைய கரம் என் மேல் இருக்கிறது. நம்ம லைஃப்ல பல காரியங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் என்ன ஆண்டு? ஜெயத்தின் ஆண்டு. ஐயோ, ஆகஸ்ட் முடிய போகுது, எல்லாம் முடிய போகுது. 14 இயர்ஸ், 14 வருஷம், 14 வருஷமா பாழாய்தான் கிடக்குது. ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. 2வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தேவ தரிசனங்களில் என்னை கொண்டு போனார். அவன் ஒரு தேவ பிள்ளைய முதல்ல எப்படி காட்டி கொடுப்பார் தெரியுமா? தரிசனத்துல காட்டி கொடுப்பார். ஆவிக்குரிய கண்களை காட்டி கொடுப்பார். அவன் தரிசனத்துல கொண்டு போனார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்ச கண்ணில் அது எப்படி இருக்குதுன்னா அது பாழாய் கிடக்கிறது. ஆனா இப்ப தரிசனத்துல கொண்டு போய் என்ன காட்டி கொடுக்கிறார் என்றால், என்னை மக உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தி அதின் மேல், எதின் மேல, அதின் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல காணப்பட்டது. மாம்ச கண்ணுக்கு முன்னாடி தெரியுது 14 வருஷம் இது பாழாய் கிடக்கிறது. ஆனா என் மேல கர்த்தருடைய கரம் வைக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? பாழானதை காண்பிக்கிறதற்கல்ல. அதின் மேல இந்த 14 வருஷம் பாழானவன் மேல கர்த்தர் ஒரு நகரத்தை விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தர் காண்பிக்கிறார். நீங்க விசுவாசித்தால் எஸ் 14 வருஷம். ஆமே. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இது கடந்து போறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இது பாழாயிட்டு. ஆனா கர்த்தர் அதை எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா? கடந்து போகிற பார்வைக்கு பாழானதுக்கு பதிலாக. அப்படித்தானே இருக்கிறது. எசேக்கியேல் 36வது அதிகாரம். இந்த சாப்டர் இன்னும் முடியல, ஆனா 36வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய 34 முதல் பார்த்தீர்கள் என்றால், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக. எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ண போறோம். எல்லாரும் சத்தமா இந்த வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. நீங்க பைபிளை பார்க்கணும், பைபிளை பாருங்க. ஒருவேளை பைபிள் கையில இல்லைன்னா, இல்ல எழுதிட்டு இருக்கிறீங்க ஸ்கிரீனை பார்த்து ஆமென் ரேமாவாக, ஆமென் விசுவாச அறிக்கையாக இதை பிரகடனம் பண்ண போகிறோம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும். அந்த 3 வார்த்தையை சத்தமா மறுபடியும் சொல்லுங்க. பாழாய் கிடந்ததற்கு பதிலாக, இன்னும் சத்தமாய், பாழாய் கிடந்ததற்கு பதிலாக. விசுவாசத்தோடு சத்தமா ஆமென். இது மற்றவங்க எல்லாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி எசேக்கியேலே இதை நீ தரிசனத்துல பார்க்கணும். மற்றவங்க எல்லாம் நீ நாளைக்கு பார்ப்பாங்க. ஆனா சபையை இன்னைக்கு நீ அதை பார்க்கிற. இன்னைக்கு நீ அதை பார்க்கிற. இன்னைக்கு கர்த்தர் உன் ஆவிக்குரிய கண்களை திறந்து, ஓ ஜீசஸ் ராபா காமா ரிப்ராச்சனரா
Jesus, Jesus, Jesus. நீ தேவ தரிசனத்துல பார்க்கணும். நீ தேவ தரிசனத்துல இன்னைக்கு பார்க்கிற. உன் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கிறது இன்னைக்கு பாரு. உன் பிள்ளை ஜெயிக்கிறத பாரு. உன் நுகம் நீக்கப்படுறத பாரு. விழுந்து போனவன் கூடாரம் திரும்ப திரும்ப வர்ஷிப் பண்ணுங்க. யாரும் சும்மா இருக்க கூடாது. கர்த்தர் கண்களை திறக்கிறார், கண்களை திறக்கிறார். விடாதீங்க, விடாதீங்க. உன் படகு நிரம்புறத பாரு. உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படுறத பாரு. உன் கூடாரத்தில் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கிறத பாரு. மணவாளின் சத்தம் கேட்கிறத பாரு. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ரதனமம்ரே சந்தனலரே ரிப்ரமமலரே. ஹalleluya. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ. ஆமென். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். அவங்க எல்லாம் நாளைக்கு பார்க்க போறாங்க. ஆனா எசேக்கியேல் இன்னைக்கு நீ பார்க்கணும். நீ தேவ தரிசனத்துல பார்க்கணும். அதுக்கு தான் என் கையை நான் உன் மேல வச்சிருக்கிறேன். எல்லாரும் பெருமழையின் சத்தத்தை கேட்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எலியாவை நீ கேட்கணும். நீ தான் முதல்ல கேட்கணும். நீயே கேட்கலனா, நீயே பார்க்கலனா, இவ்வளவு நாள் உபவாசிக்கிற நீயே பார்க்கலனா, ஹalleluya, ஆமென். பாடுவோம் இந்த பாடலை. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ, യെസ്, എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ, യെസ്, ആമേൻ. കാണാത്ത കാര്യങ്ങൾ കൺമുൻപിൽ എന്ന പോൽ വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. ഓരലബ ശന്തരബലബര, ആമേൻ, ഹല്ലേലൂയ. കാണുന്നു ഞാൻ, ആമേൻ, രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ. சொல்லுங்க. 4 நாளாயாலும் நாற்றம் வச்சாலும், 4 நாளாயாலும் நாற்றம் வச்சாலும், கல்லற முன்பில் கர்த்தன் வரும். 4 நாளாயாலும் ஓரவலபதரா, எஸ் லார்ட், ஆமென். விஸ்வசிச்சால் நீ மகத்துவம் காணும். சாத்தாண்டே பிரபன் உன்னை பாழாக்கினவனை கர்த்தர் பாழாக்குகிறார். உன்னையோ பைத்தியமாக்குகிறார். ஓ ரபலபதரபா சந்தனரே, ஆமென். കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ. ആമേൻ. കാണാത്ത കാര്യങ്ങൾ, കാണാത്ത കാര്യങ്ങൾ വിശ്വസിച്ചിടുന്നു. ഓരബലബദടരേ റീവാഹന്ദരഗട ഏരബലവരബദടരബ ഓരബലമശേരേ ബംബ്രോധനരേ. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ. ആമേൻ. Jesus, hallelujah. நல்ல கரங்களை தட்டி, எஸ் எஸ். தேவ தரிசனங்களிலே உனக்கு காட்டித்தாரா. உன் குடும்பத்துல ஸ்தோத்திர சத்தம், ஆடல் பாடல் சத்தம், துதியின் சத்தம், சாட்சியின் சத்தம் கேட்கிறது. நீ பார்க்கிற கர்த்தர் உன்னை பார்க்க வைக்கிறார். Jesus, 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 Jesus. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் அவங்கள பார்க்க வைங்க. இவங்க பார்க்கட்டும், அவங்க பார்க்கட்டும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, முதல்ல இதை நீ தரிசனத்துல பாரு.
உன்னை நான் கொண்டு வந்தது சும்மா அல்ல. இதை நீ பாரு, இதை நீ தரிசனத்துல பாரு. நீ முதல்ல பாரு, இப்பவே பாரு. ஹalleluya. கடந்து போகிற யாவருக்கும் அவங்க ரெண்டாவது அவங்கள நான் பார்க்க வைப்பேன். நீ தரிசனத்துல பார்க்கும் போதும் வெளியேந்து பார்க்கிறவங்களுக்கு நீ பாழாக்கப்பட்டதாய் தான் தெரியும். ஒரு கையளவு மேகம் கூட எழும்பல, ஆனா சொல்றான் பெருமழையின் இரைச்சல் கேட்க. அந்த எளிய நம்மை போல பாடுள்ள மனுஷன் கேட்க வச்சார்ல. பார்க்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இது பாழாக்கப்பட்டது, இது பாழாக்கப்பட்டது. ஆண்டவர் எப்படி கொண்டு வரார் தெரியுமா? கடந்து போகிற யாவருக்கும் 35, 36, 35 பாழாய் கிடந்த இத்தேசம். எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று. அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமா இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். பார்க்கிறவன் நாளைக்கு சொல்லுவான். இன்னைக்கு சொல்றான் இந்த தேசம் பாழாயிட்டுன்னு, நாளைக்கு சொல்லுவான் இது ஏதேன் என்று. Glory! Glory! அடுத்த வசனம் 36 கர்த்தர் யார் என்று தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள, எல்லாரும் சொல்லுங்க, உங்களை சுற்றியுள்ள, உங்களை, நீ அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகணும்னு நினைச்ச முடியல, நீ அந்த ஊரே வேண்டாம் நினைச்ச, இல்ல 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 இல்ல, உங்களை சுற்றியுள்ள ஆர்ப்பரி சபையே, உங்களை சுற்றியுள்ள உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் என்னது அர்த்தம்? சிலரை ஆண்டவர் எடுத்துட்டார், சிலரை வெளியே கொண்டு போயிட்டார், சிலரை வச்சிருக்கிறார். அவங்க அறியணும், அவங்க அறியணும். அவர் யார் தெரியுமாப்பா? பாழானதை பயிர் நிலமா. எப்படி சொல்ற? இதோ பாரு, இதோ என் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ். வாஷிப் பண்ணுங்க, வாஷிப் பண்ணுங்க. ஆமென். காணுന്നു ഞാൻ விசுவாசத்தால் என் முன்பில் செங்கடல். நீ இத தரிசனத்துல பார்க்கணும், இன்னைக்கு இத பார்க்கணும், இத பார்க்கணும். Glory, glory. ஆமென். Glory. காணாத காரியங்கள் വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. കാണാത്ത ഓ രബകമ ശതനമ മ്രേദനരെ. ആമേൻ. ஹalleluya, ஹalleluya. ஆமென். எல்லா நிலையில இருக்கிறவங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஊழியம் செய்யறவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க மேல இருக்கிற அழைப்பை கூட அநேகர் கொஸ்டின் பண்ணாங்க. விசுவாச கண்ணுல பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு உங்களை கொண்டு உங்களை கொண்டு மோசே கொண்டு செய்தது போல கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறதை விசுவாச கண்ணுல பார்த்து ஆர்ப்பரியுங்கள். glory. ஷரபா பிரகமா பிரச்சனரா ரச்சனரா பாபா ரிபா மாமா ஷேரே. ஓ, நீ பழுதடைந்தவன் தான், ஆனால் கர்த்தரால் பயன்படுத்த போகிறவன். ஆமென். காணாத காரியங்கள் glory. Jesus, Jesus. Hallelujah, hallelujah. ஆம், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன், இதை சொன்னேன். எசேக்கியேல் ஆண்டவர் தேவ தரிசனத்தில் 40வது அதிகாரம் 2வது வசனத்தில் தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி
இருக்கிறது போல் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமே, கட்டி இருக்கிறது போல தரிசனத்துல. ஆமே, அதாவது வேர்ட விஷுவலா பார்க்க ஆரம்பிக்கணும். வேர்ட. ஆமே. அடுத்த வார்த்தை, அவர் என்னை அங்கே கொண்டு போனார். எழுத்தின்படி பார்த்தா நான் பாழாக்கப்பட்ட இடத்துல 14 வருஷம் பாழாக்கப்பட்ட இடத்துல நிற்கிறேன். அந்த தரிசனத்தில் அவர் எனக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி அங்க என்ன கொண்டு போறார். இதைதான் நான் பார்க்கிறேன். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, என்னை கொண்டு போனவர் எப்படிப்பட்டவராயிருந்தாராம்? அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணல் கயிறும் ஒரு அளவு கோலும் இருந்தது. அவர் எங்க நிக்கிறார் தெரியுமா? வாசல்ல நிக்கிறார். எனக்கான வாசல்ல. ஓ ராபா பாகாமா சந்தனலா பாகாரா. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் வாசல்ல நிக்கிறார். பூட்டக்கூடாதபடி. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் என் நம்பிக்கை. வாசல்ல நிக்கிறவர் யார் தெரியுமா? எனக்காக வாசலை நான் அவனுக்கு முன்னாக போய் வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ஓ ஜீசஸ். அடுத்த வார்த்தை, அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும். அப்ப எதுல வச்சிடாதேன்னா, உன் மாம்ச கண்ணு பாக்குது பாரு பாழா கிடக்குதுன்னு, அதுல வச்சிடாத. நான் உனக்கு காட்டுறேன் பாரு, அதுல உன் மனசவை. நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம்? நம்ம எதுல மனசு வச்சிருக்கிறோம்? அவன் அவன். இதுக்குதான் கர்த்தர் எசேக்கியேல வாயை திறன்னு சொல்லி புசிக்க கொடுத்துட்டே இருந்தாராம். உள்ளாங்கிட்டே இருக்கிறார். உன் மனசை நீ எதுல வச்சிருக்கிற? நீ இப்ப பாக்குறதுல வைக்கிறியா? நான் உனக்கு காண்பிக்கிறதுல வைக்கிறியா? இன்னைக்கு பாக்குறது 1-2 வருஷம் இல்ல, 14 years. Thank you Holy Spirit. உன்னை நான் கொண்டு வந்தது உன் கண்ணை என் காதை அடைப்பதற்கல்ல, உன்னை கண்ணார பார்க்க. இதன் மேல அடுத்து சொல்றாரு, நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ எங்கே கொண்டு வர மாட்டாய். இனி நான் உன்கிட்ட என்னெல்லாம் காட்டுறேனோ இதெல்லாம் நீ சொல்லணும். இனி உன் வாயில 14 வருஷம் பாழாச்சுன்னு பேசக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஒரு நகரத்தை கட்டுகிறார். அந்த வாசல்ல என் கர்த்தர் நிற்கிறார். எனக்காக ஒரு அதிசயமான வாசலை. ஆமென். കാണുന്നു ഞാൻ விசுவாசத்தா. இந்த 22 நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தவைகள், கர்த்தர் உங்களை கேட்க பண்ணது. ஆண்டவர் இன்னைக்கு சபையை பார்த்து சொல்ற வார்த்தை இதுதான். கர்த்தராகிய நான் யார் தெரியுமா? நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்று உங்களை சுற்றி உள்ளவங்க அறிய போறான். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன். நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? உன் மனது அதுல வை. உன் மனது அதுல வை. மனது அதுல வை. காற்று அடிச்சுட்டு தான் இருக்கும் பேதுருவே. நான் உங்ககிட்ட இறங்கி வான்னு சொன்னேனே. உன் மனது அதுல வை. அக்கினி 7 மடங்கு அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஆமே, உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாரு. நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க வல்லவர். உன் மனது அதுல வை. உன் மனது அதுல வை. உன் மனது அதுல வை. ஆமே.
சுத்தி இருக்கிறவங்க துர்ச்செய்தியை பரப்பிட்டு தான் இருப்பாங்க. காலேபே, நீ சொன்னி அதை எளிதாய் சுதந்திரிப்போன்னு உன் மனதை அதில வை. ஆமே ஆமே. யாருக்கும் வெளிப்படுத்தாத ரகசியங்களை, தரிசனங்களை, வார்த்தைகளை கர்த்தர் உனக்கிட்ட சொன்னது உன் மனசை நீ அதில வைக்க. உன் மனதை பாவிகள் மேல பொறாமை கொள்ள விடாத விடாத. பாவிகள் மேல பொறாமை, உன் மனசு அங்கங்க ஏன் போகுது? நான் எதுக்கு உனக்கு சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய் பேசுறேன் சேக்கியல? உன் மனசை நீ அதுல வை. நீ மட்டும் உன் மனசு அதுல வச்சுட்டேனா எனக்கு ஒர்க் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும்னு கர்த்தர் சொல்றார். இன்னைக்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். உன்னோடு பேசுற வார்த்தையில உன் மனம் இருக்குமானா, உனக்கு காண்பித்த தரிசனங்களிலே உன் மனம் இருக்குமானால், உன் வாழ்க்கையில என்னுடைய கிரியை துரிதமாய் துரிதமாய் துரிதமாய். ஓ ஜீசஸ். ஓடா ரபா கலமா சந்தன மாமா. நீ கண்ணார பார்த்து, கண்ணார் நீங்கள் அதை காணும் போது, ஆமே, பெற்றோரே பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு கொடுத்து பிள்ளைங்க அதை எப்படி யூஸ் பண்றாங்கிறத விட, பிள்ளைங்க அதை வாங்கும் போது அந்த முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அந்த பொருள் நம்ம கையில இருந்தா கூட நமக்கு அவ்வளவு சந்தோஷம் வராது. கரெக்டா இல்லையா? அந்த பொருள் நம்ம கையில இருந்தா கூட அவ்வளவு சந்தோஷம் வராது. ஆனா அதே இது பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது, என்ன சந்தோஷப்படுத்தி ரசிக்கிறவர் தான் உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். உன்னை அழ வைத்து ரசிக்கிறவர் அல்ல, உன்னை மகிழ வைத்து சந்தோஷப்படுகிறவர். எனவேதான் ஏசாயா 52:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஜாமக்காரருடைய, வாசிங்க அந்த வசனத்தை. உன் ஜாமக்காரருடைய சத்தம் இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். நான் இந்த சம்பவத்துக்குள் போகவில்லை. நீ கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த கடாவை மட்டும் பார்க்கலன்னு வைங்களேன், நல்ல வார்த்தையை கேட்டாச்சு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த இடத்துல அவருடைய பிரயாணமும் அவருடைய பிரயாசமும் ஒரு பலன் இல்லாதபடிக்கு தான் காணப்பட்டிருக்கும். இல்ல, பிரயாணம் 3 நாள் டிராவல் பண்ணி வராங்க. 3 நாள் டிராவல் பண்ணி வந்துட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு, இதுக்கு ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்க விட்டீங்க? டிராவல் பண்ணி வந்தது மட்டும் இல்லை, அவங்க பலிபீடம் கட்டுறாங்க. பலிபீடம் ஆல்ரெடி அங்கே கட்டப்பட்டதில்லை. ஒவ்வொரு கல்லா எடுத்து மினிமம் 3 hours மினிமம் அவங்க அந்த பலிபீடத்தை கட்டி இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசுகிறவன் பிள்ளையாண்டன் மேல கையை வைக்காதேன்னு கர்த்தர் தெளிவாக சொல்லிதான் புறப்படுகிறான். கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறான். கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கையில புறப்படுகிறான். பலிபீடத்துக்கு அங்குள்ள கற்களை எடுத்து கட்டுகிறான். உன் பிள்ளையாண்டார் மேல கை போடாதே. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சொன்னதுக்கு அப்புறமும் அவ்வளவு சொல்லிட்டு விட்டுட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எங்க ஏறெடுத்து பார்த்துருவா நினைக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக. அப்ப சத்தம் வந்ததும் இப்படி பார்த்தார். இப்படி பார்த்துட்டு அவருக்கு என்னன்னா, ஆண்டவர் நான் வார்த்தையை கேட்டுட்டேன்ப்பா, அப்ப இவ்வளவு தூரத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா இங்க எனக்கு ஒரு நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க. ஆமே. அவன் கண்களை இப்படி ஏறெடுத்து இப்படி பார்க்கிறான். ஒவ்வொன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். அப்படி பார்க்கும்போது அப்படி திரும்பி இப்படி பார்க்கிறான் பாருங்க, பின்னாக நன்மையும் கிருபையும் ஆமே. கர்த்தர் போயிட்டே இருங்க.
போயிட்டே இருங்க. லோத்தின் மனைவி மாதிரி திரும்ப கூடாது. கர்த்தர் ஒரு டைம்ல உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கண்ணீரின் பாதை தான், இது உபத்திரவத்தின் பாதை தான், இது நஷ்டத்தின் பாதை தான், நெருக்கத்தின் பாதை தான். ஆனால் நீ திரும்பி பார்த்தால் நீ வேண்டிக் கொண்டது ஆட்டுக்குட்டியா இருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது ஆட்டு கடாவா இருக்கும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று நான் நடக்கும் பாதையில என் பிரயாசத்துக்கும் என் பிரயாணத்துக்குமான பலனை கர்த்தர் என்ன பார்க்க வைப்பார். அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தார். பின்னாக அவன் ஃபுல்லா பார்த்துட்டு அப்படி பின்னாடி வச்சிட்டார். எப்படி இந்த ஆட்டுக்கடா வந்தது அதெல்லாம் தெரியாது. அந்த ஆட்டுக்கடா மறுபக்கத்திலிருந்து ஏறி வந்திருக்கும், நமக்கு தெரியாது. இவங்க பின்னாடியே வந்திருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம பின்னாடி தான் வருது. ஆனா சும்மா சும்மா திரும்பி பார்த்தா கழுத்து வலிக்கும். சும்மா சும்மா ஆண்டவர் பேசுவார். பேசிட்டு ஒன்னு அந்த பலிபீடத்திலிருந்து எடுக்க வைக்கிறார். யாரு தெரியுமா? ஈசாக்கு. அப்ப அந்த பலிபீடம் எம்டியா இருக்கு. இப்போ ஈசாக்கு வேண்டாம் பலி செலுத்த வந்திருக்கலாம். ஆனா என்ன ஏன் பலிபீடம் கட்ட வச்சார்? என்னை ஏன் பிரயாசப்பட வைத்தார்? அப்ப நான் மலைக்கு வந்து பலிபீடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லி இருக்கலாம்ல. அப்ப என்ன ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வைத்தார்? என்ன ஏன் இவ்வளவு பிரயாசப்பட வைத்தார்? அப்ப இந்த பலிபீடத்துல வைக்கிறதுக்கான ஒரு நன்மையை கர்த்தர் எங்கேயோ நான் இருக்கிற இடத்துல வச்சிருக்கிறார். என்னை ஏன் இதுக்காக இவ்வளவு ஜெபிக்க வைத்தார்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, நான் இந்த அதான் சொன்னேன், இந்த வார்த்தையோட ஆவியானவர் எப்படி கட்டு தந்தாரோ அதை மட்டும் சொல்றேன். சில குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்படுவோம், கடைசியில் அது இல்லைன்னு வந்துடும். ஆனா அந்த இடத்துல இன்னொன்னு வச்சிருக்கிறார். ஆனா அதாவது ஈசாக்கு மனசுல ஆட்டுக்குட்டி இருக்கு, ஆபிரகாம் மனசுல யாருதான் இருக்கிறா? ஈசாக்கு தான். ஆபிரகாம் நினைக்கவே இல்லை. என்ன நினைக்கல அப்படின்னா, இங்க ஒரு ஆட்டுக்கடா இருக்கணும். அப்ப ஆபிரகாம் அந்த பலிபீடம் கட்டினதெல்லாம் யாருக்காக? இங்க டிராவல் பண்ணி வந்தது யாருக்காக? இந்த பலிபீடம் கட்டி அதுல எல்லாமே ஈசாக்காக. அந்த டைம் கட்டும் போதே ஏதாவது தெரியுதா பாருப்பா, ஏதாவது இல்ல, மைண்ட் அதுல செட் பண்ணி வச்சிருக்கார். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக பண்ணும்போது ஆண்டவர் அது இல்லைன்ட்டார். இல்லைன்ட்டீங்கல்ல, அப்போ என் பிரயாசங்களும் வீணா இல்ல. அதுல வேற ஒண்ணு இருக்கு. என்ன ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஜோமன் வச்சிட்டு இருக்கிறார். ஆனா ஒரு நாள் அது இல்லைன்னு ஆகுது. அது அர்த்தம் என்ன? அது இல்ல. அது இல்ல, இன்னொன்னு வச்சிருக்கிறா, வேற ஒண்ணு வச்சிருக்கிறா. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததை நீ அறிந்த காரியத்துக்காய் செபிக்கிற, அறியாத நன்மை வைத்திருக்கிறாய். நீ அறிந்த காரியத்துக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? இந்த 3 நாள் டிராவல் எவ்வளவு வேதனை இறுக பிடிச்சிட்டு, ஆண்டவர் நான் காத்து காத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டு ஆண்டவரே இல்ல, அப்ப என் ஜெபம் வீணாயிட்டா. ஹல்லேலூயா. என் ஜெபம் எல்லாம் பதிலாகமா காத்திருப்போரு நாளும், சொல்லுங்க, வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெருமழை ஓ நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ, பராக்கிரமமே
இப்ப சொல்லுங்க, என் தேவன் எனக்காய், என் தேவன் எனக்காய் என்றாகிலும் ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். க்ளோரி. கிரகிக்க முடியா சர்வஞானியே. பல நேரத்தில் நம்ம ரொம்ப தளர்ந்து போறது இங்கதான். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு கடைசியில் அது இல்லைன்னு ஆக்கிடுவாரு. ஆனா நம்மளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். நீ கர்த்தருக்கு பயப்படுறவர், ஆண்டவரே என்ன ஆண்டவரே. ஆனா ஆபிரகாம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஈசாக்கே வா, அடுத்தவர் எப்போ மனசு மாறுவான்னு தெரியாது, ஓடிடுவோம். அப்படி இல்லை. என்னை ஏன் இந்த பலிபீடம் கட்ட வச்சார்? என்னை ஏன் இந்த 3 நாள், என்னை ஏன் 3 நாள் உபவாசிக்க பண்ணார்? இது இல்லைன்னு சொல்றதுக்கா? இது இல்லைன்னா என்னை வீட்டில இருந்தே சொல்லி இருக்கணுமே. நான் ஆயத்தமாகும் போது இல்லப்பா இல்லைன்னு சொல்லி என்னை ஜபிக்க வச்சிருக்கிறார். அப்ப இது இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இது இல்லையா? அப்ப இன்னொன்னு, அதுதான் கண்களை ஏறெடுத்து எதையாவது காண்கிறாயா? இல்ல, கர்த்தர் அவன் கண்களை ஏறிட்டு பார்க்க வைத்தார். ஆமென். ஆண்டவரனை ஏமாத்திட்டார், ஆண்டவரனை ஏமாத்திட்டார். எதுக்காக நாங்க எவ்வளவு பிரயாசப்பட்டோம், எவ்வளவு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணோம், எவ்வளவு உறுதியா ஜெபம் பண்ணோம். கடைசியில எடுத்துட்டாரு, அல்லது தூக்கிட்டாரு. இல்ல இல்ல ஆபிரகாமே, இதற்காகவே நான் உன்னை இங்கே வர கொண்டு வந்தேன். இதற்காக எசேக்கியேலே உன்னை நான் இங்கே கொண்டு வர பட்டிருக்கிறார். ஓ ரபா கபா தாதாபா அன்டரா லபா கரா. உங்க ஜெபம் தோக்கல. ஆண்டவர் இன்னொன்னு அந்த ஜெபத்தினால ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். உன் பிரயாசம் வீணல்ல. வேறொன்றை 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 வேறொன்றை. ஆமென். உன் கண்கள் அதை காணும், உன் கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலி, அந்த யாகம், அந்த பலிபீடத்துல ஆபிரகாம் அதுவரை நினைச்சிட்டு வந்தது ஈசாக்கு 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 மட்டும் இல்ல இல்லைன்னு ஆயிட்டு. அப்ப என் பிரயாசம் என்ன? ஏன் 3 நாள் என் மனைவிட்ட கூட சொல்லாம பிள்ளை கேட்கும் போது எனக்கு பதில் இல்லை. எவ்வளவு 3 நாள், எவ்வளவு துக்கம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு வேதனை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வேற வேற. ஆமென். ஹல்லேலூயா. தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட நிமித்தமாய் ஜெயிலில் தள்ளப்பட்டான் யோசேப்பு. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறான். நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கொண்டா. அவன் நினைச்சது இவன் போய் ராஜா கிட்ட சொல்லி என்னை வெளியே கொண்டு வருவான். அவனோ மறந்தான் இருக்கு. அவ்வளவுதான். என்ன ஆண்டவரே? இல்ல, ஆண்டவர் வேற வச்சிருக்கிறார், வேற வச்சிருக்கிறார், ஆண்டவர் வேற வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் ஜெபம் பண்றீங்க, ஆனா ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு கட்டம் வரும்போது இல்லைன்னு வரும்போது எப்படி இருக்குங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 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 அதிகாரிட்ட சைன் வாங்குறதுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த ஈவினிங் டைம் ஆகும்போது இன்னைக்கு இல்லைங்க, உங்களுக்கு சைன் கிடையாதுங்க அப்படி சொன்னா, கிடையாதுன்னா ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல. உங்களுக்கு தரமாட்டேன்னா ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல. உலகம் காத்திருக்க வைத்து ஏமாற்றும், கர்த்தர் காத்திருக்க வைத்து ஏமாற்ற மாட்டார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க தொடர்ந்து ஒரு காரியத்துக்காய் ஜெபித்து கடைசியில் அந்த காரியம் கைவிட்டு போயிட்டு அது அர்த்தம் உங்க ஜெபம் தோற்று போச்சுன்னு அர்த்தம் இல்ல. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. வேறொன்றை வேறொன்றை கர்த்தர் உங்களுக்காக ஒரு நகரத்தை கட்டி இருக்கிறதை. ஓ ரமமலரே, என் தேவன் எனக்காய் ஆமென் என்றாகிலோ. கைகளை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் கிரகிக்க முடியா
க்ளோரே சர்வஞானியே ரபம் ராத்தனரே. அப்படியே கைகளை உயர்த்தி பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கோ. ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஆமென். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ஹalleluya. நம்ம பல நேரத்தில் தளர்ந்து போறது. இதுக்காக நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன், மிகவும் உபவாசித்தேன். ஹalleluya. சாலமோன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பத்சேபாள் இடத்துல தாவீதுக்கு பத்சேபாளுக்கும் இன்னொரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டமான நிலையில தாவீது 7 நாள் நினைக்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தான். 7 நாள் விழுந்து கிடந்தான். ஒரு செய்தி வருது, அந்த பிள்ளை மரித்து விட்டான். தாவீது எழும்பிட்டான். எழும்பி முகத்தெல்லாம் கழுவிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டான். என்ன ஒரு அப்ப இந்த 7 நாள் வீணாச்சா? வீணாகல. அதே பத்சேபாள் வயிற்றுல தான் சாலமோனை கொடுத்தார். அந்த சாலமோனை குறித்து பைபிள் சொல்லுது, கர்த்தர் ரொம்ப பாசம் வச்சாராம், ரொம்ப பாசம் வச்சாராம். அவன் 7 நாள் ஜெபம் வீணாகல. 7 நாள் அந்த பிள்ளைக்கு அவன் ஜெபித்தது, அந்த பிள்ளைக்கு. ஆனா அந்த ஜெபம் இன்னொரு பிள்ளைக்கு ஆசீர்வாதமா மாறும். நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது 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 அறியாதது. ஆபிரகாம் 99 வயசுல யாருக்காக ஜெபம் பண்ணார் தெரியுமா? இஸ்மவேலுக்காக. ஆண்டவர் இஸ்மவேலை விரட்டி இருந்தார். ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆகாரம் எல்லாம் பிடிச்சு சமாளிச்சு சாராள் எல்லாம் சமாளிச்சு வச்சிருக்கிறேன், நீங்க என்னடானா? இல்ல தெரியாது. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன நம்புறியா? ஆண்டவர், நான் ரொம்ப நாள் இதுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இல்லைன்னு ஆயிட்டா. ஆண்டவரே, கொஞ்சம் கண்களை எடுத்துப்பார். உன் ஃப்ரெண்ட்ல நீ ஈசாக்க வச்சிருக்கிற பலிபீடத்துல அது இல்லைன்னு ஆகும்போது உன் நன்மை பின்னாடி வந்து நிற்கும். உன் ஃப்ரெண்ட்ல ஒண்ணு இல்லைன்னு ஆகும்போது உனக்கான நன்மை நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் பண்ணினதை காண பண்ணுவார். 2 அடையாளத்தை காண பண்ணுவார். ஆதியாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 10-11 வாசிங்கள். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே அவன் அறிந்தான். என்ன அறிந்தான் தெரியுமா? என் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. இதுக்கான அடையாளத்தை கர்த்தர் காண்பித்து தருவார். என்னுடைய காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வருகிறது என்கிற அடையாளத்தை கர்த்தர் காண்பித்து தருவார். அதற்கு தேவனுடைய வேலை வந்துட்டு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 9வது வசனத்துல இந்த புறாவை அனுப்புறாரு. அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். அப்போ இந்த அலைச்சல் வந்து வீண் தானே? அலைச்சல் வீண் தானே? வீணுன்னு நமக்கு தோணும். ஏன் இது வீணாச்சு? டைம் வரல. ஆண்டவர் வந்து ஆயத்தம் பண்ணின நன்மையை காண பண்ணுகிறார். 2 அடையாளம். அந்த டைம் நெருங்கும் போது அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? ஓகே, காத்திருப்பின் காலம் முடிவுக்கு வருகிறது. நீங்க அந்த காத்திருப்பின் காலத்தை பார்த்தீங்கன்னா 7:24 150 நாள் ஜலம் வந்து பிரவாகித்து வடியுது. 150 நாள் 150.
அது போக 8:6 40 நாள். 40 நாள் சென்ற பின் 150 தாண்டி 40 தாண்டி அடுத்து 8:10 பின்னும் 7 நாள் பொறுத்து இன்னும் 7 நாள். 8:12 பின்னும் 7 நாள் பொறுத்து, அதாவது 150 முடிஞ்சு இன்னொரு 40 நாள் முடிஞ்சு இன்னொரு 7 நாள். ஆண்டவர் என்ன ஆண்டவர் இது? ஆகஸ்ட் முடிஞ்சு இன்னொரு 5 நாள், இன்னொரு 7 நாள். இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவரே நல்லா இருக்கும். ஏன்னா காத்திருக்கிறத டேஸ்ட் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு 7 நாள் இன்னும். இப்படிதான் ஆண்டவர் சிலரை கொண்டு போயிட்டு இருக்கிறார். இப்படி போக போக இடையில நோவா மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது புறாவுக்கே உள்ளங்கால் வைக்க இடம் கிடைக்கலையா? புறாவுக்கு. அப்ப நம்ம எல்லாம் ஆமா இடையில ட்ரை பண்றோம். இந்த காத்திருப்பு காலத்துல நம்ம ட்ரை பண்ணுவோம் பாருங்க, அது போயிட்டு வரும்போது இப்படி பார்த்துட்டே இருப்பார். வந்து இப்படி சிரிக்கும், வா உள்ளவா உக்கார். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காகத்தை அனுப்பினார். இது கொண்டு வரக்கூடிய ஐட்டம் கிடையாது, இது கொண்டு போகக்கூடிய ஐட்டம். இது வேலைக்கு ஆகாது. நம்ம புறாவை அனுப்புவோம். ஆமென். இன்னும் 7 நாள். ஆனா ஒவ்வொரு பீரியட்லையும் அவன் ஒவ்வொன்றை அறிகிறான். ஒவ்வொன்றில் அறிந்தான் தான் இருக்கு. கர்த்தர் நிறைய காரியத்தை அறிய வைக்கிறார். ஒரு நேரம் வந்துச்சு, ஒரு ஒலிவ மரத்தை வளர விட்டார். அது எங்க வளர்ந்துச்சுன்னே தெரியாது. ஆனா அதனுடைய ஒரு இலைய இந்த புறா ஒரு சாயங்கால வேளை. சாயங்கால வேளைன்னா என்ன தெரியுமாங்க? சூரியன் அஸ்தமிக்கிற வேளை. சாயங்காலத்திலே அழுகை தங்கும் இருக்கு. அதன் அர்த்தம் என்ன? எல்லா நம்பிக்கையும் அற்று போகிற வேளை. ஆமா, சாயங்காலம்னாலே களைப்பு. சாயங்காலம்னாலே இனி சில சொல்லுவாங்க 6 மணி ஆச்சு, இனி நாளைக்கு பாவம் கண்ணு தெரியாதோ என்ன. சாயங்கால வேளையில. ஆனா பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? ஒரு நாள் உண்டு. சகரியா 14:7 என்று நினைக்கிறேன். எடுத்தா வேகமா வாசிங்க. ஒரு நாள் உண்டு. நானே வாசிக்கிறேன். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, அது இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தருக்கு தெரியும். அது வரைக்கும் நோவாவே, என் பேழைக்குள்ள நீ இருப்ப. என் பேழைக்குள்ள ஒரு ஒலிவ இலைய அது கொத்தி கொண்டு வந்தது. அதனாலே ஆமென் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அறிந்தான். இன்னும் 7 நாள் பொறுத்து புறாவை வெளியே விட்டான். புறா வரல. அப்போ ஒரு அடையாளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7 நாள் ஒரு அடையாளத்தை காட்டிட்டார்ல. இனி 150 நாள்லாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டார். இன்னும் கொஞ்ச நாள். கையளவு மேகம் என்பது ஒரு சின்ன அடையாளம். உடனே ரதத்தை போட்டிட்டு போ. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்கும். ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்க போறேன். என் காத்திருப்பு காலம் எப்ப முடியுங்கிறத அடையாளத்தை இந்த நாளிலே கண்கள் காணும்படிக்கு ஆண்டவர் பாருங்க. எரேமியாட்ட அப்படித்தானே சொல்லுவாருங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். உடனே அவன் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். நோவா பார்த்தது இலைய, எரேமியா பார்த்தது கிளைய.
இப்படி பார்த்ததும் கர்த்தர் சொல்றாரு, நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய். கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டுறாருன்னா கர்த்தர் வார்த்தைய தீவிரமாய் நிறைவேற்ற போறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தை காட்டுங்கப்பா. தாவீது ஜெபித்தானே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது, என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை. நீ கண்டது சரிதான் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, கிளைய காட்டுறீங்க, ஒடிச்சு அடிக்க போறீங்களா ஆண்டவரே? இல்ல, என் வார்த்தையை. என்னோட ஒரு இலைய காட்டுறீங்க தீவிரமாய். அடையாளம் ரொம்ப சின்னதா தான் இருக்கும், அற்புதம் ரொம்ப பெருசா இருக்கும். பிள்ளையை துணிகளிலே சுற்றி, அந்த துணி எங்கிருந்து வாங்கினாங்கன்னு தெரியாது. இல்ல ஹாஸ்பிட்டல்னா அதுக்குன்னே வச்சிருப்பாங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே துணி கடை இருக்கும். ஆனா மாட்டு தொழுவத்தில் யார் துணி கடை வச்சிருந்தா? அப்ப ஏதோ ஒரு துணியை சுத்தி, இந்த துணியில சுத்தி கடத்தி இருக்கிறது அது அடையாளம். ஆனா அந்த துணிக்குள்ள ஒருத்தரை சுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அடையாளத்துக்குள்ள கர்த்தர் அற்புதத்தை அடையாளத்தினால கவர் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த கையளவு மேகத்துக்குள்ள ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படுற அளவுக்கு மழையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடையாளத்தை காண்பிப்பார். எதையாவது காண்கிறாயா? நான் காண்கிறேன் ஆண்டவரே, ஒரு வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். நீ கண்டது சரியே ஆண்டவர். நான் இலையை தான் பார்த்தேன், நீ கண்டது சரியே ஆண்டவர். நான் கிளையை பார்க்க, நீ கண்டது சரியே. இன்னைக்கு கர்த்தர் ஆக்சுவலா இன்னொரு விதத்துல தான் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணது. ஆனா ஆண்டவர் இன்னொரு ஆங்கிள் கொண்டு போயிட்டு இருக்கிறார். இன்னொருத்தங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீ முதல்ல தரிசனத்துல இதெல்லாம் பாரு. நீ கண்டது சரியே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தை காண்பிக்கிறார். மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 19. ஆமென். 19வது வசனம். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் பண்ணினதை காண பண்ணுவார், அடையாளத்தை காண பண்ணுவார். மூன்றாவது அதிசயத்தை காண பண்ணுவார். எப்படி தெரியுமா? இன்னொருத்தங்க அல்ல, நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வார்த்தையை சொல்லும் போது மனோவாவும் அவன் மனைவியும், ஆமென், குடும்பமா பார்க்க வைக்கிறான். இவங்க செய்தது என்ன தெரியுமா? ஒன்னா வந்துட்டாங்க, ஒன்னா நிக்கிறாங்க. மனைவிக்கு மட்டும் தூதன் தம்மை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். ஆனா மனைவியை பாருங்க, நான் என் புருஷனை கூட்டிட்டு வரேன், நான் என் புருஷனை கூட்டிட்டு வரேன். புருஷனும் மனைவி ஒரு ஆள் இந்த உத்தரவாதம் எடுத்தே ஆகணும். ஆமே ஆமே. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆச்சு, ரெண்டாவது டைம் மிஸ் ஆச்சு, மூணாவது டைம் மிஸ் ஆகல. சில டைம் மிஸ் ஆகுங்க, ஆனா எப்பவும் மிஸ் ஆகாது. ஒரு நாள்ல உங்க துணை உங்க கூட வருவாங்க. ஆமே ஆமே. இன்னைக்கு சகோதரிகள் நீங்க மட்டும் வந்திருக்கலாம், கூட்டு பார்த்தீங்க. ஆமே. ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களுக்கு தெரியாம வந்தீங்க, அதுக்கப்புறம் அவங்க பெர்மிஷனோடு வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்ப அவங்க உங்களை இதுவரை கொண்டு விடுறாங்க. அடுத்தது ஏன்னா அப்படி வந்தவங்க நிறைய இங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அடையாளம். ஆமே. ஃபர்ஸ்ட் டைம் மனைவி சொல்ற, ஐயோ நான் மட்டும் நிக்கிறேன், புருஷன் இல்லை. அவர் எங்க போனார்? அவர் ரொம்ப பிஸி, அவரு வேலைக்கு போயிருக்கிறார். அடுத்த வாட்டியும் வந்த, ஐயோ அவரை கைப்பம் பார்த்து காணலையே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்ன ஒரு உள்ளம், இப்படிதான் இருக்கணும். அப்பா என் வாழ்க்கையில நீங்க அவங்க பார்க்கணும்ப்பா, இது உங்களால வந்ததுன்னு எனக்கு தெரியும்ப்பா, என் குடும்பத்துக்கு தெரியும். ஆண்டவர் அவங்க ரெண்டு பேரும் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியை கொண்டு வந்து அதை எங்க வைத்தாங்க தெரியுமா? கன்மலை. கன்மலை யார் தெரியுமா? கிறிஸ்து. அவர் நாமம் தான் அதிசயம். அவருடைய நாமம் தான் அதிசயம். இயேசுவை ஆராதியுங்கள். குடும்பமா இயேசுவை தான் ஆராதிக்கணும். குடும்பமா பலி அவருக்கு தான் செலுத்தணும். குடும்பமா ஆராதனை இயேசுவுக்கு தான் செலுத்தணும். அந்த நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரதான்
சிலர் பாருங்க இயேசு ஆராதிப்பாங்க, ஆனா துணை இன்னொன்று ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பிக்க ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா நிக்கணும், குடும்பமா நிக்கணும். அவர்கள் கண்மலை மேல அந்த பலியை செலுத்தி, அப்பொழுது மனோவாவும் மனைவியும் எதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க? கண்மலைய எதன் மேல பலி செலுத்துறாங்களோ அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. யாரை வர்ஷிப் பண்றீங்களோ அவரை பார்த்துட்டே இருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கிட்டு. இன்னொரு வார்த்தை டைம் ஆயிட்டு, இன்னொரு வார்த்தையை சொல்லி உடனே மனோவா சொல்ற, ஐயோ நம்ம தூதனை பார்த்தோம். ஆமென். ஏன்னா இப்பெல்லாம் வந்திருக்கிறாரு மீட்டிங்க்கு, அப்படிதான் சொல்றாரு. ஆமென். இப்போதானே வந்திருக்கு. ஐயோ போச்சு போ, ஐயோ 1 மணி தாண்டிட்டு பஸ் போயிருக்கு. நான் சொன்னேன் எல்லாரும் ஜெபம் முழங்கால் போடுவோம்னு சொல்லும் போதே பேக் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். ஏன்னா அவர் இப்பதானே வந்திருக்கிறாரு. அப்படிதான் இருக்கும். மனோவா சொல்றாங்க, ஐயோ எல்லாம் போச்சு, அவனை தூதனை பார்த்தோம். உடனே அந்த அம்மா சீனியர், அந்த அம்மா சொல்றாங்க 23வது வசனம், அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கையில் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு ஆண்டவர் எனக்கு செய்யக்கூடாதுன்னா, என் வாழ்க்கையில் இது நடக்காம இவன் அழியணும்னா என்கிட்ட ஆண்டவர் பேசி இருக்கவே மாட்டார். எனக்கு ஆண்டவர் சிலதை காட்டி இருக்கவே மாட்டார். என்னை ஜெபிக்க வைத்திருக்கவே மாட்டார். என்னை ஆராதிக்க வைத்திருக்கவே மாட்டார். என்னை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கவே மாட்டார். இதெல்லாம் ஆண்டவர் காட்டினதும், இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினது நம்மை அழிக்கிறதற்கல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை இந்த 22வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு உள்ளமே, உன்னை அழிப்பதுதான் அவருக்கு சித்தம்னா இதெல்லாம் உன்னை பார்க்க வச்சிருக்கவே மாட்டார், கேட்க வச்சிருக்கவே மாட்டார், உன்னை ஜெபிக்கவே வச்சிருக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆயத்தம் பண்ணினதை, அடையாளத்தை, அதிசயத்தை எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் கண்கள் தெளிவாய் பார்க்க போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? இப்ப எல்லாரும் எழுந்து நின்று காணுന്നു ഞാൻ விசுவாசத்தால் அந்த பாடலை விசுவாசத்தோடு நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ രണ്ടാകുന്നു. കാണുന്നു ഞാൻ. കൈകളെ തട്ടി ആമേൻ. കാണാത്ത കാര്യങ്ങൾ വിശ്വസിച്ചിടുന്നു എൻ കർത്താവേ. കാണാത്ത കാര്യങ്ങൾ ആമേൻ. കാണുന്നു ഞാൻ. എൻ കണ്ണുകൾ அதை കാണും, എൻ കണ്ണുകൾ அதை കാണും. ആമേൻ. കാണുന്നു ഞാൻ. ഓരലബ ഹന്തരബ ലഗദരബ. എരികോ മതിലുകൾ ഉയർന്നു നിന്നാലും അതിൻ വലിപ്പം സാരമില്ല. ദർശന பார்வை இது தரிசன பார்வை, இது விசுவாச பார்வை. ஆமென். ഒന്നിച്ചു നാം ആർത്തിടുമ്പോൾ മൺമതിൽ വീഴും കാൽച്ചുവട്ടിൽ. ഗ്ലോറി, ഗ്ലോറി. കാണുന്നു ഞാൻ, കാണുന്നു ഞാൻ. ആമേൻ. ജീസസ്.
அக்னியின் நாளங்கள், அக்னியின் நாளங்கள், வெள்ளத்தின் ஓளங்கள் என்னை தகர்க்குவான் சாத்தியமில்லா. அக்னியின் நாளங்கள் ஓராலவராஹந்தரா ஆவே. அக்னியில் இறங்கி வெள்ளத்தில் நடந்தோ கூட வருவான் கத்தனுண்டு. glory ரபா பிரதனம சதர பலகரதரமா ஓடரேலரேலரேலரே ஆமே. കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താ. പാഴാക്കപ്പെട്ട ഈ ദേശം പൈരിടപ്പെടും, പൈരിടപ്പെടും. വിശ്വാസത്തോടെ சொல்லுவோம். 4 நாளாயாலும் நாற்றம் வமிச்சாலும் கல்லற முன்பில் கர்த்தர் வரும். அவர் வருவார். ஆயத்தம் பண்ணினதை, அடையாளத்தை, அற்புதத்தை காண பண்ணுவார். ஆமென். விശ്വസിച്ചാൽ നീ മഹത്വം കാണും. സാത്താന്റെ പ്രവൃത്തികൾ യേശുവിൻ നാമത്തിലെ, യേശുവിൻ നാമത്തിലെ glory 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 glory. ആമേൻ. കാണുന്നു ഞാൻ ഓര ബര ബര ബശരബ റിബാ ഹൻഡാരഗടാലരാധരാലരാധര. ആമേൻ ആമേൻ. ഓ കാണാത്ത കാര്യങ്ങൾ, കാണാത്ത കാര്യങ്ങൾ കൺമുൻപിൽ എന്നപ്പോൾ വിശ്വസിച്ചു. ഓ മലരോ കാണാത്ത കാര്യങ്ങൾ കൺമുൻപിൽ ഓരലറബശര. കാണുന്നു ഞാൻ, കാണുന്നു ഞാൻ വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ glory ചെങ്കടലുണ്ടാകുന്നു. Jesus. ആമേൻ. വിശ്വാസത്താൽ എൻ മുൻപിൽ ചെങ്കടൽ എൻ യേശുവേ, എൻ യേശുവേ, நான் நம்பும் தெய்வமே, நம்பி நோக்கு தஞ்சமாவரே. என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே, ஆமென். நம்பி நோக்கு தஞ்சமாவரே. ஆமென். நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா, என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று ஓ அறிந்ததா, ஆமென். நம்பிக்கை வீணாக போகாதே. என் இயேசுவே, என் இயேசுவே, நம்பும் தெய்வமே, glory. நம்பி நோக்கு தஞ்சமாவரே. ஆமென். இயேசுவே நம்பும் தெய்வமே, சரபிராத்தனம் ரோக்கலரே. ஆமென். நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று glory. என் நம்பிக்கை வீணாக போகாதே. நான் நம்பும் தெய்வம். இப்ப நம்பிக்கையோட சொல்லுங்க. வறண்டு போன வாழ்வானாலும், வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக ஓ துளிர் விடாத, துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார். ஓ இடிந்து போன yes yes ஆமென். நல்ல கைகளை தட்டி இயேசுவே, என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே. ஆமென். glory. என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே. ஆமென். நான் நம்பும் தெய்வம், என் நம்பிக்கை வீணாக போகாது. கடைசியா சொல்லுங்க. எனக்கு குறித்ததை, எனக்கு குறித்ததை நீரே. ஆமென். எனக்காக யாவையோ ஓ நீரே. ஆமென் ஆமென். ஆமென்.
உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமென் ஒரே சத்தமா உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஒரே எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா ஆகும் ஆகும் glory 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 Jesus உம்மாலேதா ஆகும் ஆகும் பாழானது பயனிலமாகும் பாழான தேசம் ஏதேனாய் மாறும் yes 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 ஆமென் ஆகும் ஓரபா பிரார்த்தனா மம்ராத்தனா Jesus 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 hallelujah 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 Jesus glory alla matro shere rimama kalama pratana amen கண்கள் காணும் தெளிவாய் காணும் ஏறெடுத்து பார்க்க வைக்கிறவர் குருடருடைய கண்களை திறக்கிறவர் கண்களை திறந்து காண வைப்பார் ஆயத்தம் பண்ணினதை அடையாளத்தை அதிசயத்தை ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அவர் யாருக்கும் கடனாளியல் அவர் யாருக்கும் அவருக்கு இணையாக அவரை போ பிரியமான கைகளை உயர்த்தி நிற்கும் போது ஆண்டவரே நீங்க தான் என்னை கொண்டு வந்து ஜெபிக்க வச்ச என்னை அழிப்பதுதான் உங்க சித்தம்னா என்னை ஜெபிக்க வச்சிருக்க மாட்டீங்க என்னை துதிக்க வச்சிருக்க மாட்டீங்க என்னை உபவாசிக்க வச்சிருக்க மாட்டீங்க இதெல்லாம் பார்க்க வச்சிருக்க மாட்டீங்க இதெல்லாம் கேட்க வச்சிருக்க மாட்டீங்க இதெல்லாம் நீங்க செய்யறது அழிக்கிறதுக்கு அல்ல என் வாழ்க்கையில உங்க வார்த்தைய நிறைவேற்றுவதற்கு கைவிட மாட்டார் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் நீங்க விசுவாசத்துல பார்க்கிறத உங்க வாழ்க்கையில் நிறைவேறும் போது உங்களை சுற்றி உள்ளவங்க பாப்பாங்க உங்களை சுற்றி உள்ளவங்க ஹல்லேலூயா நம்புவே இயேசுவை ஆமென் நம்புவே பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே உங்க மிகுந்த கிருபையினால் உருக்கமான அன்பினாலும் 1ஆம் தேதி துவங்கி ஒவ்வொரு நாள் ஜெபத்தை அதிசயமாய் நடத்துவது இந்த 22ஆம் தேதி ஜெபத்துல கர்த்தர் மகிமைப்பட்டீர் கிருபையாய் நீங்க பேசினீங்கப்பா ஆண்டவர் எங்களை அறிந்து எங்களுக்கு வேண்டியதை நீர் பரத்திலிருந்து தொனிக்க பண்ணின அன்புக்காக நன்றி 14 வருடம் பாழாய் கிடந்ததானாலும் நீங்க காண்பித்து கொடுத்தீரே அதில் ஒரு அழகான நகரம் கட்டப்பட்டதையும் அந்த வாசலிலே நீர் இருப்பதையும் அப்படி உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கையின் கண்களை விசுவாச கண்களை தரிசன கண்களை திறந்து நீர் காண்பித்த உடைய கிருபைகளுக்காக கேட்க பண்ணி நம்முடைய தயவுக்காக நன்றி சுற்றிலும் உள்ளவர்களை அறிந்து கொள்ள வைக்க போகிறேன் கர்த்தர் பெரியவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆயத்தம் பண்ணினதை அடையாளத்தை அதிசயத்தை கிருபையாய் காண பண்ணி நாமத்தை மகிமைப்படுத்தும் சாட்சியாய் நிறுத்தும் என்னென்ன தேவைகளோடு விண்ணப்பங்களோடு உங்க சமூகத்தில் வந்தார்கள் என்பதை அறிவேன் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்தவங்க உண்டு
வரக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆனாலும் வந்தவங்க உண்டு. சரீரத்தில் அவ்வளோ பலவீனத்திலையும் வந்தவங்க உண்டுப்பா. வீட்டுக்கு தெரியாம வந்தவங்க உண்டு. ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக அநேகர் இணைந்திருக்கிறாங்க. நீங்க தான் இதெல்லாம் செய்றீங்க ஆண்டவரே, எல்லாரும் வாழ்க்கையிலும். எஸ் லார்ட். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு முகாந்திரம் இல்லாம இதை நீங்க பார்க்க வைக்கல, இதை நீங்க கேட்க வைக்கல, எங்களை நீங்க ஜெபிக்க வைக்கல. இதற்கெல்லாம் பலன் உண்டு. எங்கள் கண்கள் காணும். கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவருக்கும் செய்து ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.